பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிந்து சிவான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாப்பிங் போறாங்க காயத்ரியோட கல்யாணத்துக்காக. அப்ப நம்ம சிந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அது எதுவுமே நம்ம சிந்துவுக்கு பிடிக்கிறதே இல்லை. உடனே சிவா சிந்து உனக்காக நான் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்றேன், இது போடு பாரு, உனக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும்னு நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை எடுத்துக்க தான் ஸ்னேகாவும் வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அந்நுண்ணியமா பேசிட்டு இருக்கிறத ஸ்னேகா பார்த்துட்டு எந்த அளவுக்கு இவன் இப்படி இறங்கிட்டான், இதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்குள்ள அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்கு முன்னாடி என்கிட்ட தான் சிரிச்சு பேசிட்டு இருப்பான், இங்க என்ன தவிர வேற யாரையுமே அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், நான் மட்டும் தான் உலகமா அவனுக்கு இருக்கணும்னு நான் எப்படி எல்லாம் நினைச்சேன். என்ன 3 வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இப்படி ஒரு கேவலமான வேலை செய்ய இவனுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டெல்லாம் இருக்காங்க. இப்ப போய் அவனை உண்டையில நாக்காம நான் விடவே மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே கோவத்துல இருக்காங்க ஸ்னேகா. உடனே மகா அந்த இடத்துக்கு வராங்க. என்னமா ஸ்னேகா இங்க வந்திருக்கேன்றாங்க. என்ன ஆன்ட்டி, நீங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்றீங்களா இல்ல அவளை நீங்க மருமகளாக ஏத்துக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு இப்ப சிந்துவை காட்டுறாங்க. என்ன பேசிட்டு இருக்க, சி அவெல்லாம் என் மருமகளா, நீ தயவு செஞ்சு அப்படி எல்லாம் சொல்லாத, எனக்கு மருமகனா அது நீ மட்டும் தான்றாங்க. நான் மட்டும் தான் அதுக்கான எஃபெக்ட் எடுக்கிற மாதிரியோ நீங்க அதை நினைச்சு கண்டுக்காத. இப்ப பாருங்க ஜாலியா ஷாப்பிங் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இங்க பாரு, நாங்க வேற மாதிரி ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கோம், முதல்ல அதை நடக்கட்டும் சொல்லிட்டு தான் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இப்ப மக்கா சொல்றாங்க. எசக்கிக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் நடக்கிற விஷயத்த சொல்லுவாங்களா ஸ்னேகா கிட்டங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.